பிஸ்மார்க்னு ஒரு ஃபினான்ஸ் சர்வீஸ்னு வந்தது. செல்ஃபோன் கடைங்களா யூஐஜிபியில் போடலான்னு ஒரு பிளானிங் வச்சுக்கிறோம் அப்படின்னாங்க. எல்லாமே அவங்களே பண்ணிட்டாங்க. எனக்கு எந்த ஒரு வேலையும் வைக்கல. பண்ணிட்டு அதே யூஐஜிபியில் வந்து 20% மானியத்தோடு சாங்ஷன் பண்ணாங்க. வணக்கங்க, என்னோட பேர் வந்து கமலக்கண்ணன். சென்னை மாதவத்துலேருந்து பேசுகிறேன். ஒரு செல்ஃபோன் கடை வைக்கலான்னு இருக்குங்க அப்படின்னேன். ஜஸ்ட் அந்த ஃபேஸ்புக்கு பார்த்துனே இருப்போம். அந்த டைம் வரும்போது ஒரு பிஸ்மார்க்னு ஒரு ஃபினான்ஸ் சர்வீஸ்னு வந்தது. சரி, மெசேஜ் அனுப்பிச்சோம் ஃபேஸ்புக்லேயே. கால் வந்தது எனக்கு. இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறீங்கன்னு சொன்னாங்க. சொன்னவங்களாண்ட இந்த மாதிரி செகண்ட் இன்கம் ஒன்று வேணுங்க, எதனால் பண்ணவங்கன்னு. என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டாங்க. ஒரு செல்ஃபோன் கடை வைக்கலான்னு இருக்குங்க அப்படின்னேன். சரி, அந்த பிஸ்மார்க்கில் அந்த யூசப் சார் தான் கால் பண்ணார், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அவர் வந்து உங்களுக்கு வந்து செல்ஃபோன் கடைங்களா யூஐஜிபியில் போடலான்னு ஒரு பிளானிங் வச்சுக்கிறோம் அப்படின்னாங்க. சரிங்க, சரி, எல்லா டாக்குமெண்ட்டும் கேட்டாங்க. எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்தோம். எல்லாமே அவங்களே பண்ணிட்டாங்க. எனக்கு எந்த ஒரு வேலையும் வைக்கல. எல்லாமே அவங்களே பண்ணிட்டாங்க. ரெண்டாவது அவங்களே வந்து யூஐஜிபி அப்ளை பண்ணிவிட்டு அட்டன் பண்ணோன்னா ஓகே ஆச்சு. ஒரு 4 லட்ச ரூபா சாங்ஷன் பண்ணாங்க. பண்ணிவிட்டு அதே யூஐஜிபியில் வந்து 20% மானியத்தோடு சாங்ஷன் பண்ணாங்க. 1 லேக் மானியம் வந்துச்சு. தேங்க்ஸ் டு பிஸ்மார்க்.